அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே. அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 21/7/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் அக்ஷயா லாட்டரி ட்ரா நம்பர் 661 ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க இந்த கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆல் கெஸ்ஸிங், அதாவது ஆல் கெஸ்ஸிங் உங்களால் வியூ பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். உங்களால் இது வந்து மினிமம் பேக் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ஆல் கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண முடியாதவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அக்ஷயா லாட்டரி கேஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். அதாவது ஏ போர்டு 5, பி போர்டு 3, சி போர்டு 5. இதில் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு 5க்கு 5 வச்சிட்டோம், பி போர்டு 5 வச்சிட்டோம், சி போர்டு 3 வச்சிட்டோம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உல்ட்டாவாக இருக்குது. ஆனால் இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை பண்ணி தரலாம். யார் யார் என்னென்ன எடுத்தீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க போகிறது ஆல் போர்டு கேஸிங்கில் 3 பாஸு. நம்ம ஆக்சுவலி சி போர்டுக்கு நம்ம கெஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது பார்த்தா பி போர்டில் அடிச்சிருக்கு. சி போர்டில் என்ன எப்போ அடிக்கும் தெரியலை. ஓகேங்களா? இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்குரிய ஏ போர்டு 5 வச்சு. ஏ போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 0, 5, 8. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னு சொல்லிக்கலாம். இன்னும் 0 இந்த மந்த் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டில் இன்னும் 0 வரலை. இது வந்து பெண்டிங் நம்பர். ஓகேங்களா? இது வந்து பெண்டிங், இது வந்து இன்னும் வெயிட்டிங்கில் இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான ஒரு நம்பர்னே சொல்லிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. அதாவது ஏ போர்டு 0, 5, 8. ஓகேங்களா? இது டுடே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஏ போர்டுக்கு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்லேயே முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்காக சொல்லிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியும். ஊடால எப்படி லாடுன்றதுக்குரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பி போர்டு, அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 6, 7. ஓகேங்களா? 8, 6, 7. அதாவது நம்மளுடைய டுடே ஒரு லாட்டரி அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? 8, 6, 7. ஓகேங்களா? இதில் வந்து 8 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். யார் யாருக்கெல்லாம் ஹைலைட்டு என்னது கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டுடே பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 8, 6, 7. ஓகேங்களா? 8, 6, 7 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்னே சொல்லிக்கலாம். பி போர்டு 3 வச்சு. இப்போ ஏ போர்டு பார்த்தாச்சு, பி போர்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு சூப்பரான ஒரு முயற்சியை ட்ரை பண்ணியிருக்கோம். டுடே ஒரு செம்ம வெயிட்டிங், பயங்கர வின்னிங்காண்டி வெயிட்டிங்கில் இருப்போம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு எப்போவுமே உங்களுடைய ஆதரவுகள் முக்கியமான ஒரு பங்காகும். ஓகேங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதுவும் நிறைகள் குறைகள் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து சி போர்டு. சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் டுடே 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 21/7/2024 அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் சி போர்டு அதிகபட்சமாக
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 9, 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. அதாவது சீபோர்டு 5 வைத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3, 9, 4. இதில் வந்து 3 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 3 நம்பர் ஃபாலோயிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் ஏ போர்டில் இந்த 0 வந்து பெண்டிங் நம்பர். இதில் 8, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 8 வந்து கம்மிங் நம்பர். ஓகேங்களா? ஃபாலோயிங் நம்பர், பெண்டிங் நம்பர், கம்மிங் நம்பர். ஓகேங்களா? 8083. ஓகேங்களா? இதுலேயே நம்ம இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரியே ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் இதிலிருந்தே நம்ம உங்களுக்கு பிரிச்சிடலாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏபி ஃபஸ்ட்டு, ஏ போர்ட், பி போர்ட், சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை எடுத்தாச்சு. இதில் உங்களுக்கான ஒரு கெஸ்ஸிங் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 0, 7, 9. ஓகேங்களா? இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த பேட்டர்னில் வருதோ அது அவங்களாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 0, 7, 9 இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 3 டிஜிட் பாக்ஸாக கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபிசிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் எடுத்தோம் இல்லையா? இதுலேருந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? இப்போ இதுலேயே நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏபி, ஏசி, பிசி இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கொடுக்குற பேட்டர்ன்லேயே நம்ம ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு பேட்டர்னை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அதாவது இந்த 535 வச்சு இந்த 21/7 இந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய நம்பரில் அக்ஷயா லாட்டரி கெஸ்ஸிங்கில் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே சேர்த்து ஒரே கெஸ்ஸிங்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த 535 21/7/2024 அதுமா டுடே நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபிஎஸ்சிபிசியில் 86. ஓகேங்களா? இந்த ஒரு பேட்டர்ன் 86. ஓகேங்களா? இது வந்து ஏபிஏசிபிசியில். ஓகேங்களா? ஏ போர்டு ஒன்று, பி போர்டு ஒன்று. இது வந்து ஏபி, இதில் வந்து ஏபி. நீங்கள் மேக்ஸிமம் இது நீங்கள் வந்து ஏபி, ஏசி, பிசி, ஏபி, பிசி, ஏசி இதையே இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏபி, பிசி, ஏசி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 86. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 03. 03 வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர். ஓகேங்களா? அதனால நான் மார்க் பண்ணிக்கிறேன். பயங்கரமான நம்பர், இம்பார்ட்டன்ட் நம்பர். ஏன்னா ரெண்டுமே 03, ஏ போர்டில் 0வும் சி போர்டில் 3யும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வேணால் நீங்கள் இதை வந்து ஏசியாக வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 031, 861. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 731, 73. பிசி கரெக்டாக வரல. பிசி. ஓகேங்களா? இது வந்து பிசி 03, 8673. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 64. 64 அதாவது நம்மளுக்கு வந்து பிசியில் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 64. நீங்கள் வந்து இதெல்லாம் குழப்பவே தேவையில்லை. இதை வந்து நீங்கள் வந்து ஒரே ஷார்ட்டாக ஏபி, ஏசி, பிசிலேயே இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஏபி, ஏசி, பிசி இதிலே இப்படியே போட்டுக்கோங்க. 03, 8673, 64 4 செட் எடுத்தாச்சுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5, ஏ போர்டு 5, சி போர்டு 9, 5, 9 இதுவும் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஒருவேளை 55 இறங்கிருச்சு, மறுபடியும் டபுள்ஸ் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? அது வந்து 88. ஓகேங்களா? 88.
அதாவது ஏபியில் உட்காரக்கூடிய ஒரு நம்பர். ஏபியோ ஏசியோ இதில் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் அதை குழப்பாமல் ஏபி ஏசி பிசியாவே நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபஸ்ட் நம்ம பார்த்த நம்பர் 03, ஓகேங்களா, 0386647359, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செட்டு 03, ஓகேங்களா. செகண்ட் செட்டு 86, தேர்டு செட்டு 73, ஃபோர்த்து செட்டு 59, ஓகேங்களா. ஃபிஃப்த்து செட்டு 64, சிக்ஸ்த்து செட்டு 88, ஓகேங்களா. புரியாதவங்க மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் படி புரியும். எதாவது என்னென்ன செட்டு தனியாக விளாடுன்னு ப்ளே பண்ணுறது இண்டிவிஜுவலாகவும் நான் கொடுத்துருப்பேன், ஓகேங்களா. அதை பார்த்து கிளியராக விளாடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், 0386645988, ஓகேங்களா. இதுதான் விளாடுறது. பக்காவாக பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஏபி ஏசி பிசிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து நம்ம 3 டிஜிட் பாக்ஸையும் நம்ம பிரிச்சுருவோம். ஏன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் கரெக்டாக புரியும். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணி இந்த நம்பரை எடுத்துடலாம், ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிசி. இதுலேயே நம்ம 3 டிஜிட் பாக்ஸும் எடுத்துருவோம். வாங்க இப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு, இல்லைன்னா யாருக்கும் புரியாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 21/7/2024 ரூபா 535 வச்சு இப்போ எடுக்க போகிற ஒரு கெஸ்ஸிங் தான் இது, ஓகேங்களா. இதில் 3 டிஜிட் பாக்ஸ், 3 டிஜிட் பாக்ஸில் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு இதுலேயே நம்ம 3 டிஜிட் பாக்ஸு இதிலே நம்ம எடுத்துடலாம். அதிகபட்சமாக நம்ம இதிலே வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. இதில் ஈஸியாக சொன்னோன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும், ஓகேங்களா. இந்த 535 வச்சு தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்துக்கிங்க, இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 7 3, ஓகேங்களா. இதை கரெக்டாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஈஸியாகவே நான் போட்டு புரிய வைக்கிறேன். அதாவது 5 7 3, ஓகேங்களா. இதில் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு செட்டு 573, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 573. ஏன்னா 2 5 வந்திருக்கனால மறுபடியும் 5 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா இதுதான், ஓகேங்களா. அதுக்கடுத்து 0 8 4, 084, ஓகேங்களா. இது வந்து செகண்ட் செட்டு 573 ஃபஸ்ட்டு செட்டு, 084 செகண்ட் செட்டு, 2 செட்டு, ஓகேங்களா. அதுக்கடுத்து 3வது செட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3வது செட்டு வந்து 0 இங்கேருந்து இங்கே 7 3, ஓகேங்களா. 073, அதாவது மறுபடியும் இது வந்து செகண்ட் செட்டு 08573 ஃபஸ்ட்டு செட்டு, 084 செகண்ட் செட்டு, தேர்டு செட்டு 073 3வது செட்டு, ஓகேங்களா. இதில் இப்போ 3 செட்டு பார்த்தாச்சு. இப்போ அடுத்து இதே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணுறேன், கரெக்டாக கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செட்டு 1, இது வந்து ஃபஸ்ட்டு 1 1 1, ஓகேங்களா. 573. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2வது செட்டு 2 2 2, ஓகேங்களா. 084 2வது செட்டு, ஓகேங்களா. அடுத்தது 3வது செட்டு 3 0 3 3 073, இது வந்து 3வது செட்டு, ஓகேங்களா. இப்போ 3 செட்டு பார்த்துட்டோம், இந்த 3 செட்டு, ஓகேங்களா. இது புரிஞ்சவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பார்க்கப்போ அடுத்து 3 செட்டு தான், ஏபிசி.
சி. ஓகேங்களா? அடுத்து நம்ம 3 செட்டு தான் பார்க்க போகிறோம். அடுத்து 3 செட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0, 8, 9. மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 0, 8, 9 இது வந்து 4வது செட்டு. ஓகேங்களா? 4வது செட்டு இந்த 0, 8, 9. ஓகேங்களா? 8, 6, 3 இது வந்து 5வது செட்டு. 5வது செட்டு 8, 6, 3. ஓகேங்களா? 8, 6, 3. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8, 7, 9 இது வந்து 6வது செட்டு. 8, 7, 9 இதுலேயே மறுபடியும் சொல்கிறேன். 0, 8, 9. ஓகேங்களா? 4வது செட்டு. 8, 6, 3 5வது செட்டு. 8, 7, 9 6வது செட்டு. ஓகேங்களா? இதில் இப்போ 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து முழுக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ஸிங்கான ஒரு வீடியோ தான் இது. இது யாரும் அலட்சியப்படுத்த வேணாம். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னோட மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபார்மேட்டில் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் ஆகுதா புரியுதான்றதை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா புரியலைன்னா நம்ம பழைய வீடியோவே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய கெஸ்ஸிங் ஃபார்மேட்டு ஓகேவா இல்லையான்றதை வீடியோ ஃபார்மேட் இது ஓகேவா இல்லையான்றதை சொல்லுங்கள். கஷ்டமாக இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஏபிசி. ஓகேங்களா? அதாவது ஆல் போர்டு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆல் போர்டு. இந்த போர்டு எதில் வேணால் வரலாம், அதுக்கான தான் சொல்கிறேன் ஆல் போர்டுன்னு. அதனால தான் நான் மென்ஷனே பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். ரொம்ப கஷ்டமே தேவையே இல்லை, கஷ்டப்படுறதும் அவசியமும் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. ரொம்பவே ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 7 இதில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 7. இது ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எதில் வேணால் உட்காரலாம். ஏபிசி எதில் வேணால் உட்காரலாம். ஃபஸ்ட்டு 7. 7க்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9. ஓகேங்களா? 7, 9, 0. ஓகேங்களா? 7 ஃபஸ்ட்டு 1, 2, 3 ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதில் வந்து இந்த சி போர்டு 3 மட்டும் விட்டுறாதீங்க. சி போர்டு 3 ஒரு ஃபாலோவிங் நம்பரில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதை மட்டும் விட்டுறாதீங்க. நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் 0, 9, 7. ஓகேங்களா? அதனால் பக்காவாக அந்த நம்பரை மட்டும் ஃபாலோ பண்ணி சூப்பராக தரமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எல்லாம் முடிச்சாச்சு. 0, 7, 9 இதுதான். 1, 2, 3 நம்மளுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் இதுதான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைய கெஸ்ஸிங் சிறப்பாக முடித்து விட்டாச்சு. மறுபடியும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங் பெட்டிங் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது முழுக்க கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ மட்டும். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆகும். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம்.